அப்பான்னு சைலண்டா வந்து மடியில சரியிற மகளோட தலைய மெதுவா தடவி குடுக்குறாரு அப்பா. அவருக்கும் நல்லாவே தெரியுது மகளோட ஃபீலிங். மனைவி அனு உடம்பு சரியில்லாம படுத்ததிலிருந்து அந்த வீடே ஒரு அமைதி நிலைய இருக்கிறது அவரோட மனசுக்கு ரொம்ப டிஸ்டர்பாவே இருக்குது. அதுவும் மகளுக்கு இருக்குன்றது அவருக்கு நல்லாவே தெரியுது. பையங்க 2 பேரும் அதிகமா வெளிக்காட்டலாம். அம்மாவ பார்க்குற அவனோட கண்கள் ஈரமாகும். அம்மா அம்மான்னு சுத்தி வரவங்களோட கஷ்டம் அவருக்கும் புரியாமல் இல்ல. இந்த குடும்பத்தையே கண்ணுக்குள்ள வச்சு கட்டி காப்பாத்தி கொண்டு போறவ யாருக்கும் எந்த கவலையும் தராதவ. ஒரு வாரமா படுத்த படுக்கையாவே கிடக்குறா. எல்லாருக்குமே மனசுக்கு நிம்மதி இல்ல. கவலைப்படாதம்மா, அம்மாவுக்கும் ஒண்ணும் ஆகாது. டாக்டர் தான் சொல்லிட்டாருல்ல. அவங்களே அவங்கள கவனிக்காததோட விபரீதம் தான் இதுன்னு. புருஷன வேலைக்கு அனுப்பணும், பிள்ளைங்கள பள்ளிக்கூடம் அனுப்பணும்னு நெனச்சா அவள நாம தான் கொஞ்சம் கவனிச்சிருக்கணும். இதுதான் பெரும்பாலான பெண்கள் செய்ற தப்பே. குடும்பத்தோட தேவை நிறைவேறிட்டா நம்மளோட தேவை எப்படியானாலும் பரவாயில்ல. 40 வயசுக்கு மேல 1 கிராம் புரோட்டீன் சத்து தேவைப்படுதாம் பெண்களுக்கு. அத கவனிக்காம இருக்கிறதுனாலயே ஜாயிண்ட் ஃபுல்லா வலி வருதாம். இப்படி ஒரு விபரீதங்கள்ல எல்லாமே நடக்கும். நாம தான் அவள கொஞ்சம் கவனிச்சு சாப்பிட்டியான்னு கேட்காம விட்டுட்டோம். கிச்சனே கதி, வீடே உலகம்னு இருந்தவன் நம்ம கொஞ்சம் கவனிச்சிருக்கோம். அவரோட ஃபீலிங்க வாசல்ல இருந்து ஏறின எக்ஸ்கியூஸ் மீன்ற குரல் தடுக்குது. ஐயோ! நீங்க வேற பிள்ளைய போட்டு அவளுக்கு தெம்பு நீங்க சொல்லாம நீங்க ஃபீலிங் ஆகிட்டு இருக்கீங்க. இப்ப அனு மேம்க்கு என்ன ஆயிட்டு அவங்க சரியாயிட்டாங்க. இந்த வாமா வாமா அப்பாவுக்கு நீயும் சாப்பிடுங்க. அம்மாவுக்கு கருப்பு கவுனியில கஞ்சி வச்சிருக்கு கொடுங்கம்மா. பக்கத்து வீட்டுக்காரர் சொல்லிக்கிட்டே வரவும் இன்னொருவர் உள்ள நுழையிறாரு. இதே தான் நேத்து நான் சொன்னேன். சார் நீங்க ஃபீல் பண்ணாதீங்க, பிள்ளைங்களும் ஃபீல் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. ஏம்மா இது கேரட்டு சூப் இருக்குது, பீட்ரூட் ஜூஸ் இருக்குது. அம்மா கொடுமா. சார் இந்த கால ஜெனரேஷன் எல்லாமே ரொம்ப மெச்சூர்டா இருப்பாங்க. நீங்க போட்டு அவங்கள குழப்பாதீங்க. பிரதீப்பும் மகனும் அவசரமா எழுந்துச்சு நிக்காங்க. உங்களுக்கு எத்தனை நாள் நாங்க சிரமம் கொடுப்போம், நீங்க எதுக்கு சிரமப்பட்டுட்டு இருக்கீங்க? அதை நாங்க பார்த்து செஞ்சுக்கிறோம். ஜோசப் பதறாரு. ஐயோ என்ன நீங்க எங்களை அந்நியன் ஆக்கிட்டீங்க. எத்தனை விஷயங்கள்ல அனுபவம் எங்களுக்கு உதவியா இருந்திருக்காங்க தெரியுமா? நாம எல்லாம் ஒரே குடும்பமா தானே வாழ்ந்துட்டு இருக்கோம். இதுல எங்களை பிரிச்சு வச்சு பேச உங்களுக்கு எப்படி மனசு வருது? ஜோசப் சொல்றது தான் சரி. நீங்க எப்படி எங்களை பிரிச்சு வச்சு இப்படி பேசலாம்? இதெல்லாம் ஒரு சின்ன ஹெல்ப் தானே. இதுல என்ன எங்களுக்கு நஷ்டம் வந்துட போகுது? விசேஷங்களுக்கு வந்து கலந்து காட்டாதலும் கெட்டதுல கலந்துக்கிறதாங்க நல்ல மனுஷனுக்கு பண்பு. பக்கத்து வீட்டு அலிபாயும் கோவப்படுறாரு. ஐயோ உங்களை தயவு செஞ்சு பிரிச்சு வச்சு பேசுறேன்னு மட்டும் நினைக்காதீங்க. உங்களோட இப்படி ஆதரவுலாம் இல்லாம இருந்தா நான் ரொம்ப உடஞ்சி போயிருவேன். கடவுளோட அணுகுன காத்தாலும் உங்களோட துணையாலும் என் மனைவி நல்லா தான் இப்ப இருக்கா. ஆனாலும் அவளை கவனிக்காம இருந்துட்டேமேன்னு ஒரு சின்ன ஃபீலிங் தான். மற்றபடி உங்க ஆதரவால எனக்கு நான் ஹாப்பியா தான் இருக்கேன். நினைக்கும் போது சந்தோஷமா இருக்குது. ஓகே ஓகே ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க. அனுபவம் தெம்பா வரட்டும். நம்ம அடுத்து ஒரு பிக்னிக் போடலாம். அப்போ மனசெல்லாம் ஹாப்பி ஆயிரும். என்னம்மா நீ நல்லா தானே இருக்க. அப்பாவுக்கு நல்ல நீ தாம்மா சப்போர்ட்டா இருக்கணும். உள்ள ஜெனரேஷன் அப்பாவுக்கு எடுத்து சொல்லுமா. ஐ எம் ஆல்ரைட் அங்கிள். ஆனால் அப்பா சொன்ன மாதிரி உங்களோட சப்போர்ட்னால எங்கள் அம்மாவும் இப்போ நல்லா இருக்காங்க. அப்பாவோட ஃபீலிங் அதை சரி பண்ணிடலாம். குட். எவ்வளோ தெளிவாக பேசுகிறாப்ப. இல்லை அங்கிள், அன்றைக்கி நைட்டு எங்கள் அம்மா அன்கான்ஷியஸ் ஆனப்போ எங்கள் கூடவே நீங்களாம் இருந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்து எங்கள் அம்மா கண் விழிச்ச பிறகு தான் நீங்களாம் வந்தீங்க. அதை நினைக்க எங்கள் அப்பாட்ட சொல்லிகிட்டே இருக்கேன். உங்களோட ஹெல்ப்லாம் இருந்துட்டா என்ன பண்ண முடியும் நமக்கு அப்படின்னு. குழந்தை எவ்வளோ மெச்சூர்டாக பேசுது பாரு. அலிபாய் தலையை தடவி விடுறாரு. ஏம்மா இது இப்போ நேற்று உள்ளது. முன்னோர்கள் காலத்திலிருந்து ஒற்றுமையாக இருந்து எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு ஹெல்ப்பாக இருந்த பழக்கமா. அதை நீங்களும் கண்டினியூ பண்ணி கொண்டு வந்தால் சந்தோஷமா. ஜோசப் சொல்கிறார். அப்படி தொண்டு தொட்டு வந்த பழக்கம் தான். இப்போ அயோத்தியில் உங்களுக்கு ஒரு மசூதி கட்டுறாங்கல்ல, அதில் ஒரு அறக்கட்டளை உருவாக்கியிருக்காங்க. அதோட பேர் என்ன தெரியுமா? இந்தோ இஸ்லாமிக் கலாச்சார அறக்கட்டளை தான். அலிபாய் உங்களுக்கு தெரியுதுல்ல? எஸ்எஸ் த இந்தோ இஸ்லாமிக் கல்ச்சுரல் ஃபவுண்டேஷன். பாய் இந்த மசூதியை சேர்த்து புற்றுநோய் மருத்துவமனை, பள்ளிகள், கல்லூரி, அருங்காட்சியகம், நூலகம், சைவ உணவகம். ஏன்னா எல்லாரும் வந்து சாப்பிட்டுக்கறலாம் அப்படின்றதுனால அந்த நோக்கத்தில் சைவ உணவகம் வைக்கிறாங்க. முக்கியமாக இது இஸ்லாமியர்களுக்கு மட்டும் கிடையாது, எல்லாருமே பயன்படுறதுக்காக இந்த புற்றுநோய் மருத்துவமனை எல்லாமே வைக்கிறாங்க. எல்லாத்துலேயுமே எல்லாருமே கலந்துக்கலாம், படிக்கலாம், எல்லாம் செய்யலாம். அலிபாய் தலையசிக்கிறாரு. முக்கியமாக இந்துக்கள் தான் பல பக்கங்கள்ல இருந்தும் உங்களுக்கு எவ்வளோ நிதி வேணும், எப்படி அனுப்பணும்னு கேட்டு அனுப்புகிறாங்களாம். த 5 பில்லர்ஸ் ஆஃப் இஸ்லாம்னு சொல்கிற இஸ்லாத்தோட கோட்பாடான களிமா, தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ்ஜி, இந்த 5 சொல்கிற மாதிரி 5 மினரட் வச்சு அந்த மசூதி உருவாக போகுது. பிரதீப் இந்த பேச்சோட ஐக்கியமாக. இந்த மினரட் வந்து 11 கிலோமீட்டர் தூரத்துலேருந்து பார்க்குறவங்களுக்கும் தெரியக்கூடிய வகையில் அமைக்க போகிறாங்க. உலகத்திலேயே மிகப்பெரிய குர்ஆன் 21 அடி நீளமும் 36 அடி அகலமும் கொண்ட குர்ஆனை வடிவமைச்சு இந்த மசூதியில் வைக்க போகிறாங்க. அலிபாயோட சந்தோஷம். விட பெரிய அக்வேரியம், வேர்ல்டு பிக்கஸ்ட் அக்வேரியம் இங்கே வரப்போகுது. வர்ற டூரிஸ்ட்களுக்கு அது ஒரு நல்ல உபயோகமாக இருக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க. அலிபாய் இந்த பிளான் எல்லாமே சோலார் சிஸ்டத்தில் உருவாக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க. அதாவது சாயங்காலம் சூரியன்லாம் மறைஞ்ச பிறகு ஆட்டோமேட்டிக்காக மினரட்டோட லைட்டிங் இந்த மசூதியே தாஜ்மஹாலை விட சிறப்பாக அழகு பெறணும் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த கமிட்டியோட முக்கிய பிளான் என்ன தெரியுமா? துவா ப்ளஸ் தவா. இந்த 2 நாளையும் இதை உருவாக்குறாங்க. என்ன ஒரு பிளானிங். பிரதீப் அந்த கமிட்டி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த ஸ்ட்ரக்சர் இந்த காம்ப்ளெக்ஸ் எதுக்கு உருவாக்குறோன்னா,
நாங்கள் மட்டும் பயனடை இஸ்லாமியர் மட்டும் பயனடைகிறதுக்கு இல்லை, இல்லாதவங்க நோயாளிகள் படிக்கணும் உதவி செய்கிறவங்க. அதனால தான் இந்த கேன்சர் ஹாஸ்பிட்டல், ஸ்கூல்ஸு, மெடிக்கல் காலேஜ், இன்ஜினியர் காலேஜ், லா காலேஜ், ஆர்கிடெக்சர் காலேஜ், ஜெனரல் காலேஜ், இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் ஸ்கூல், மியூசியம், ரிசர்ச் சென்டர், லைப்ரரி, ஓல்டேஜ் ஹோம் எல்லாமே இஸ்லாமியர்களுக்கு மட்டும் கிடையாது. யாருக்கெல்லாம் பயன்பெறணுமோ அவங்க எல்லாருமே வரணுன்றது அவங்களோட நோக்கம். ஜோசப் சொல்ல சொல்ல 2 பேருமே வியந்து போகிறாங்க. இதில் முக்கியமாக கேளுங்களேன், அவங்களோட மனிதாபிமானம் ரொம்ப தெரிகிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? கம்யூனிட்டி கிச்சன். ஏன்னா சைவ சாப்பாடு 1000 பேர் ஒரு நாளைக்கு இலவசமாக சாப்பிடலாம். ஏன் சைவ சாப்பாடுனா அவங்களுக்கு அதுதான் எல்லாருமே வந்து சாப்பிடலாம் அப்படின்றது தான் அவங்களோட நோக்கம். புல்லரிக்குது. பிரதீப் பிரமிக்கிறான். ஐயா நீ சொல்கிற இல்லாமா நாங்கள் ஹெல்ப் பண்ணோன்னு. இதில் எல்லாத்த விட பெரிய சிறப்பு என்ன தெரியுமா? இந்த மாதிரி திட்டங்கள் வச்சுருக்கோம், நாங்கள் செயல்படுத்த போகிறோன்னு முதல்ல வெளியே சொன்னப்போ 70% இந்துக்கள் தான் அவங்க நிதி அனுப்பிட்டு இருந்தாங்களாம். அலிபாய் புன்முறுவல் செய்கிறாரு. நம்ம நாட்டில் இன்னும் மத நல்லிணக்கத்தை விரும்புகிறாங்களே, அதுதான் பெரிய சந்தோஷம். எத்தனை பேர் எதிர்த்தாலும் நாம் நல்லா இருப்போம். இதில் நமக்கெல்லாம் பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா? இன்னும் நாட்டில் ஜனநாயகம் செத்து போகலை. அதனால் நாம் எப்போவுமே இப்படி தான் ஒற்றுமையாக இருப்போம்மா. எங்களுக்கு ஒன்றுனா நீங்கள் விடவா போகிறீங்க? அதனால் நாடே ஒருத்தருக்கு ஒரு கஷ்டம்னும் போது உதவும் போது நாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கவா போகிறோம்? அப்பாவும் நீனும் சாப்பிட்டுட்டு நிம்மதியாக தூங்கு. நாளைக்கு அம்மாவும் நம்ம கூட சேர்ந்துருவாங்க. நாட்டு நடப்பை இன்னும் நிறைய பேசலாம். என்ன பிரியா? ஆர் யூ ஓகே பிரதீப் சார்? கண்டிப்பாக. உண்மையிலேயே பயங்கர ரிலீஃப் ஆகிற பிரதீப்பும் பிரியாவும் ஒருத்தர் பார்த்து சிரிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் விடைபெறுறாங்க.